கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்புணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி சொல்ல போறேன். ஏன்னா தமிழ் சினிமால இவர் எப்படி வந்தாரு, இதுக்கப்புறம் எப்படி ஃபேமஸ் ஆனாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எஸ்ஏசி, அதாவது எஸ்ஏ சந்திரசேகரன் சார், இவர் யாருன்றது நம்ம எல்லாருக்கும் இப்ப எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ எஸ்ஏ சந்திரசேகரன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய தந்தை தான் எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார். இவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு, எப்ப வந்தாரு, என்ன பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார். அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட், அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் பண்ணணும், நீ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுது அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு அவருடைய ஆக்சுவலி எல்லா அப்பா அம்மா அப்படிதானே நினைப்பாங்க. தன்னோட பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா நல்லா இருக்கும், பெருமையா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த காலத்துல அப்படிலாம் நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான் எஸ்ஏ சார் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணிட்டாரு, அவருக்குள்ள ஒரு ஆசை, நான் வந்து சென்னைக்கு போகணும், சினிமா துறையில வந்துட்டு சாதிக்கணும், எனக்கு சினிமா தான் பிடிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு ஏதோ பண்ணி அவர் சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ வந்தோடனே அவர் ஆசை, இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆசை கனவு நான் சினிமால சேரணும், சினிமால சேரணும்னு சென்னைக்கு வராங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த லட்சியத்தை அடைஞ்சிடறாங்களா, அந்த இடத்த அடைஞ்சிடறாங்களா? அவ்வளவு ஈஸி இல்லைல்ல, ரொம்ப கஷ்டம் தானே. அதே மாதிரிதான் எஸ்ஏ சாரும் வந்துட்டு சென்னைக்கு வர்றாங்க, தன்னுடைய தேடலை ஆரம்பிக்கிறாங்க. சினிமா துறையில் தனக்கு இருக்க தேடல், எதிர்பார்ப்பு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் அவருக்குள்ள இருக்கு. ஸோ அப்படி அவர் வரும்பொழுதுதான் வந்துட்டு முதல்ல அவர் வந்துட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியரா தான் ஒர்க் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஐயா நடிச்ச அந்த படத்துல விஜயா வாகினி ஸ்டுடியோல வந்துட்டு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அப்பதான் அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கா அதை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஆஸ் ஏ சவுண்ட் இன்ஜினியரா தான் சினிமா துறையில காலடி எடுத்து வைக்கிறாரு நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார். இப்போ அவரு வந்துட்டு ஒரு இயக்குனராகவும், திரைக்கதை வசனம் எழுத்தாளராகவும், தயாரிப்பாளராகவும், சில படங்களை நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. இதுக்கு எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை வருஷமா நடைப்பயணம், உழைப்பு, தேடல், ஆசை, ஹார்ட் ஒர்க் இப்படிலாம் சொல்லுவாங்களா, இது எல்லாமே அவருக்கு இன்னைக்கு ஒரு பலனே கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன படங்கள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவங்களுடைய படங்களையும், சிவாஜி, ஜெமினி கணேசன் இப்படி எல்லாருடைய படங்களையும் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்துல. ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1979 வந்து அவளு ஒரு பச்சை குழந்தைன்ற படத்தை வந்து தயாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1981 வந்துட்டு படம் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற ஒரு படத்தை முதல்ல தயாரிக்கிறார். ஏன் தான் எடுத்தோடனே சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறேன்னா, பேசிக்காவே சேகரன் சார் வந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்குனர் என்ற பெயரை தான் எல்லார்கிட்டையும் எடுத்திருக்காரு. அவர் வந்து சமூகம், அரசியல் சார்ந்த புரட்சிகரமான படங்கள் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமிக்கவர். மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு புரட்சி, போராட்டம், சமூக நீதி இந்த மாதிரி படங்கள் தான் அவர் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி படங்களும் ஹிட் கொடுத்துருக்கு. நிறைய படங்கள் வந்து அவர் எடுத்து நிறைய சொல்லிட்டே போலாம், ஹிட்டு நிறைய கொடுத்துருக்குண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தன்னுடைய மகன், இப்ப இருக்கார்ல நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய், அவரும் வந்து குழந்தை நட்சத்திரமா 1984 அறிமுகப்படுத்துறாரு ஒரு குழந்தை நட்சத்திரமாக. அதுக்கப்புறம் 1992 நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலியமா கதாநாயகனாக உருவம் எடுக்கிறார், விஸ்வரூபம் எடுக்கிறார் நம்மளுடைய தளபதி விஜய். அதுதான் அவருடைய முதல் படம். தன்னோட அப்பாவோட டைரக்ஷன்லயே அறிமுக நாயகனா வராரு. அதுக்கப்புறம் செந்தூர பாண்டின்ற படத்தின் மூலமா விஜயகாந்த் சார், மறைந்த விஜயகாந்த் சார் அவருடைய படத்துல நடிக்கிறாரு. அப்ப இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகுறாரு. எஸ்.ஏ. சார் புரட்சிகரமான படங்கள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் லீடிங் இருக்க ரஜினி, கமல், சரத்குமார் இப்படி நிறைய பேரை வச்சு நிறைய படங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எஸ்ஏசி சார். அது மட்டும் இல்லாம இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பல மொழி படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய இளைய தளபதி விஜய், இவங்க அப்பாவோட படத்துலதான் தொடர்ந்து சில படங்கள்ல வந்துட்டு ஹீரோவா அறிமுகமானாங்க, நடிச்சிட்டு இருந்தா நல்லா போயிட்டே தான் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்துட்டு இவருக்குன்னு ஒரு ஹீரோயிசம் வேணும்ல, இவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் கிரேஸ் வேணும்ன்றதுக்காக காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக இப்படி பலதரப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருந்த கண்ணுக்குள் நிலை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சாமிங்கா, அவ்வளவு கியூட்டா இருப்பாரு நம்ம தளபதி விஜய். அதை பார்க்கும்போது பெண் ரசிகள் இன்னும் அதிகமானாங்க தளபதி விஜய். அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம தளபதி வந்துட்டு ஓகே கொஞ்சம் நம்ம மாஸ் ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா கொஞ்சம் களம் இறங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி, கில்லி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அவரு ஆக்ஷன் ஹீரோவாவும் வசூல் மன்னனாகவும் வந்துட்டு உருவெடுக்கிறாரு தமிழ் சினிமால நம்ம தளபதி விஜய். அவர் நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் பாத்தீங்கன்னா
ஆக்ஷனுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருப்பாங்க, டான்ஸுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள். அவர் பண்ற யதார்த்தமான ஒரு காமெடி சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருப்பாரு நம்ம தளபதி விஜய். அதுக்கு நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாங்க. ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அவரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சா போதும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது கூட அதுலயும் பாத்தீங்கன்னா அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா தான் நடிப்பார். மெர்சல், தெரி, அதுக்கப்புறம் வாரிசு, லியோ, கோட், இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டே போறோம். இது எல்லாத்துலயும் வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் தாக்கத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அரசியல் நெடி அந்த படத்துல எல்லாம் இருக்கும். அப்பயும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது, ஓகே இவர் அரசியலுக்கு வரப்போறாரு போல, அதனாலதான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசுறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யுகமே வந்துருச்சு. ஓகே கன்ஃபார்ம் இவர் அரசியலுக்கு வரப்போறாரு. நமக்கு ஏதோ, அதாவது அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன வந்துட்டு ஒரு நடிகனா ஒரு ஹீரோவா பார்த்துட்டு என்னை உச்சத்துல கொண்டு போன என்னுடைய ரசிகர்களுக்கு நான் நன்றி கடனா எதனா பண்ணுவேன். அந்த நன்றி கடனா நான் அரசியலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் செய்ய போறேன், அவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன்ட்டு நம்ம தளபதி விஜய் சொன்னார். ஆனா லாஸ்ட் மினிட் கூட பாருங்க, அவர் கடைசியா நடிச்ச படம் வந்துட்டு ஜனநாயகன். அந்த படத்தை கூட வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம, சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம, சில பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இழுத்து அடிச்சுட்டே இருந்தாங்கன்ட்டு நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்படி இருந்துமே அந்த ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, ஆனா நெட்ல வந்து ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த அளவுக்கு அந்த படம் வந்துட்டு அவ்வளவு வைப கலப்புச்சு. அதே சமயம் வந்துட்டு அந்த படத்துல அரசியல் விஷயங்கள் நிறைய பேசப்பட்டு இருந்ததுனாலதான் அந்த படத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஆனா எப்படியோ ஜனநாயகன் படத்தையும் நம்ம தியேட்டர்ல பாருனாலும் நெட்ல பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அடுத்தடுத்து படங்கள் நடிப்பாரா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துதான் இருந்தோம். ஆனா இல்ல, நடிச்ச வரைக்கும் நான் போதும், நான் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், நான் நடிச்சதெல்லாம் போதும், பெரிய பெரிய வசதியெல்லாம் விட்டுட்டு என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கேன். ஒரு முதல்வனாக என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யணும் என்ற எண்ணத்தோட தான் நான் அரசியல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். அவர்